இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொண்ணுக்கு அம்மா இருக்க மாட்டாங்களே. சின்ன வயசுல இருந்து ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வளர்ந்த பொண்ணு இல்ல. வீட்ல உடம்புக்கு முடியாம யாரு இருக்கா? உடம்பு எனக்கு தான் சரியில்லை. உங்க பொண்ணு பையன் மாதிரி இந்த வீட்டு கஷ்டத்துக்காக உழைப்பாங்களே. ஆமாங்க ஐயா. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஜாதகம் சொல்லுதே. ஓ, ஜோசியர் ஐயா, கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சிக்கல்லாம் எதுவும் இல்லை. ஐயோ, இந்த ஐயரு என்ன பிளேட்டையே திருப்பி போட்டா? ஆனா பெரிய கண்டம் இருக்கு. நீங்க என்ன ஐயா சொல்றீங்க? இன்னும் 4 நாள்ல பொண்ணுடைய கல்யாண திசையே முடிய போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன புனஸ்காரம் பண்ணாலும் பலன் இல்லை. அந்த பொண்ணுடைய கஷ்டம் குறைஞ்சி அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழணும். உன்னை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியல பாலகி. ஒருத்தரோட ஆசைக்கு நீ பலியானவ, இப்ப இன்னொருத்தரோட சுயநலத்துக்காக பலிய அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்குதான் சீக்கிரம் நாம இந்த லோகத்திலிருந்து நம்ம லோகத்துக்கு போலான்னு சொல்றேன். இதெல்லாம் இதோட முடிய போகுதுன்னு நினைச்சியா? முடியாது. அவன் திரும்ப வருவான், திரும்ப வருவான். உன்னை பிடிக்கிறதுக்கு இப்ப அந்த பாம்பை பயன்படுத்தினான். மறுபடியும் எதை வச்சு என்ன பண்ணுவான்னு யாராலையும் யோசிக்க முடியாது. அந்த பாம்பால எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல உன் குழந்தைங்க இல்லாதனால தப்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இப்படி பதறியே. உண்மையா நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? பாலகி, என் கிட்ட மோதிரம் இல்லைன்னாலும் என் லோகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்க முடியும். ஆனா அந்த மாதிரி முறைய பாவம் பண்ண ஆத்மாவுக்காக தான் பயன்படுத்துவோம். கனவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற உன்னை அப்படி கூட்டிட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது நீ அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இல்லை பாலகி. ஏதாவது பேசு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் பாலகி. மிஸ்ஸம்மா, ஹாய் குட்டீஸ். மிஸ்ஸம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அம்முக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அஞ்சலி அந்த பையனை செமையா ஃபூல் பண்ணிட்டா. இதெல்லாம் அஞ்சலி பிளான் தான். இந்த அஞ்சலி பிளான் போட்டா அது எப்படி மிஸ் ஆகும்? சூப்பர் அஞ்சலி. இன்னும் பாய்ஸ் மட்டும் கன்வின்ஸ் பண்ண மிஸ் அம்மா. அவங்கள கொஞ்சம் பேராவது நம்ம சைடு வந்தா நம்ம தான் வின்னர். கண்டிப்பா வருவாங்க. ஃபாஸ்டா ஃப்ரெஷ் ஆகி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோம்வொர்க் முடிச்சிட்டு நாளைக்கு எப்படி மீதி இருக்கிறவங்களையும் நம்ம சைடு வர வைக்கிறதுன்னு யோசிக்கலாம். எல்லாருமா சேர்ந்து பக்காவா பிளான் போடலாம். ஓகே ஓகே, சரி வாங்க போலாம். ஓவரா பண்ணாம வா. இதனாலதான் என்னால உங்க கூட வர முடியல குப்தா. நான் உங்க கண்ணுக்கு சுயநலவாதியா தெரியலாம். ஆனா நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு இருந்த ஒரே ஒரு ரத்த சம்பந்தம் என் குழந்தைங்க தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க.
அவங்கள என்ன மாதிரி பாத்துக்கிற ஒரு ஆளு கிடைக்கிற வரைக்கும் என்னால இங்க இருந்து வர முடியாது. இன்னைக்கு நடந்த மாதிரியே மறுபடியும் நடக்கலாம், மறுபடியும் நடக்கலாம். அது எல்லாத்தையும் போராடி நான் ஜெயிப்பேன். ஆனா குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நான் வர மாட்டேன். அப்படின்னா சரி, சீக்கிரமா அந்த துணையையும் நீ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம லோகத்துக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? அமர், ஊர்ல இருக்கிற நம்ம நிலத்து மூலமா கிடைச்ச வருமானம். அப்பா, இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். உங்க ஐடியாவை வச்சு ஆரம்பிச்ச தொழில் மூலமா வந்த லாபம். நீங்களே வச்சுக்கோங்க. காலம் போன காலத்துல இதை வச்சுக்கிட்டு நாங்க என்னப்பா பண்ண போறோம்? ஒவ்வொரு வருஷமும் இந்த பணத்தை கொண்டு வந்து அருந்ததி கையில கொடுப்பேன். இப்ப யாருகிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. நான் எங்க போகல மாமா, இங்கதான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க கொடுத்த பணத்தை குழந்தைங்க பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். என்ன வாழ்க்கை இது? சரிப்பா, அருந்ததி மாதிரியே நானும் இந்த பணத்தை பேங்க்ல கொண்டு போய் பசங்க பேர்ல போட்டுறேன். நிர்மலா, நிர்மலா, மிஸ் அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க. மேலே என் ஒய்ஃப் இருப்பா, இந்த பேக்கை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துருமா. சரிங்க அங்கிள். பாத்தீங்களாமா, அப்பெல்லாம் மருமக கிட்ட கொடுப்பாராம். இப்ப வருங்கால மருமக நீங்க இருந்தும் மிஸ் அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க போயிட்டாங்கம்மா. அவங்க மைண்ட்ல இருக்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதானா, ஏன் மைண்ட்ல மட்டும் ஒரு சூப்பர் பிளான் வந்துருச்சு. என்ன பிளான்மா? ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா. Ha ha ha.